Hello friends, welcome to Asmitha's kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா potato fingers எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி fingers மாதிரி potatoes ஒரு மூணு பெரிய potatoes எடுத்து fingers பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. ஓகேங்களா, சோ அந்த பைண்டிங்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இந்த ஸ்பூன்ல. ஓகேங்களா, சோ அதே அளவு கிறிஸ்பினஸ்க்காக சோயா மாவு எடுத்துர்க்கேன். மக்காச்சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துர்க்கேன். ஓகேங்களா, மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள், தனியா தூள், சீரகத்தூள் எல்லாமே எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு பொட்டாட்டோ, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு. ஓகேங்களா, ஸோ அந்த விழுது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போடுறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்பூன் போதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ பத்தலைனா மறுபடியும் போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வாட்டர் ஆட் பண்ணி நான் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. ஸோ பேஸ்ட் பதத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இதையே ஓகேங்களா, நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் ஆனதுனால ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இந்த வருது, இவ்வளோ வருது. ஸோ இப்போ இது வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃபிங்கர்ஸ்க்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் இதோட நிறுத்திட்டேன். அப்போ 5 ஸ்பூன் நம்ம வந்து கடலை மாவு போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகேங்களா, ஸோ உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலக்கிட்டு காமிக்கிறேன். 2 கையிலையும் கலக்கணும். ஒரு கையில் பாத்திரத்தை பிடிச்சாதான் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் கலக்கிட்டு காமிக்கிறேன். பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசை ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வந்து ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தக்காளி நல்லா ஊறி தேங்காய் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எப்பவும் போல் நம்ம செஞ்சுக்கலாம். சட்னிஸ் ரொம்ப நல்லா போடும். ஓகேங்களா, செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல் தோசையில் நல்லா தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஓகேங்களா, திருப்பி போடுறவங்க திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே நல்லா மூடி வைக்கும்போது 2 பக்கமும் நல்லா வெந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் எண்ணெய் அளவாக தான் ஊற்றியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து மறுபடியும் சூடு பண்ணி பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூப்பராக வந்திருக்கேன்ட்டு. ஸோ டேஸ்டியான ஸோ நல்லா வேகட்டும். தோசையை செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். யூஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இதையே நம்ம திருப்பி போடலாம். ஸோ 2 to 3 டைம்ஸ் நல்லா திருப்பி போட்டு அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளே வெந்து நல்லா கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கலர் வந்தபோது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்குது. குழந்தைகளுக்கு சுட சுட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், இந்த பதத்துக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னா எண்ணெயெல்லாம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி குழந்தைங்க வரப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு வீட்லேயே நம்மளும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது, ப்ளைனாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.